இல்லை பெரியோர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. தமிழ்நாடு பெரியார் மண், அனைவருக்கும் அனைத்தும் தரும் சமூக நீதி மண். பொய்யும் ஒப்பனையும் கற்பனையும் ஒருபோதும் நீடிக்காது நிலைக்காது என ஆளுநர் RN ரவியின் குற்றச்சாட்டிற்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பதிலடி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தனது ராஜ்பவனை ஒரு தனி அக்ரஹாரம் போல ஆக்கி ஆதாரமற்ற ஜமுக்காலத்தில் வடிகட்டிய கலப்படமற்ற பொய்களை பரப்பி வருகிறார். இதற்கு மேலிட ஜாடை காரணமாகவும் ஊடகங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளின் கை ஆயுதங்கள் என்பதாலும் ஊடக ஒத்துழைப்பும் விளம்பரம் பெற்று வருகிறார். இனமலர் நாளேடு அவருக்கு அதிகாரப்பூர்வ கெசட்டாக இருக்கிறது என்றும், இதுவரை கேள்விப்பட்டிராத ஒரு செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி என்ற பெயரில் முன்பு கூறிய அரைவேக்காட்டுத்தனமான கீறல் விழுந்த கிராமபோன் தட்டுக்குரல் போல திரும்ப திரும்ப தனி ஆவர்த்தனத்தை தினமும் செய்து வருகிறார். உளுத்து புளித்து போன அவரது சில குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசு, திராவிடர் இயக்கம், திராவிட மாடல் அரசு மீது கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்பு அரைத்த மாவுதான் மீண்டும் அரைத்துள்ளார். திராவிடர் ஒரு தனி இனம் என்கின்றார். தமிழ் மொழி மற்ற மொழிகளுடன் தொடர்பு இல்லாதது என்று கூறுகின்றனர். இவை அனைத்தும் ஐரோப்பிய சிந்தனைகளால் விதைக்கப்பட்டவை என்று கூறியிருக்கிறார். ஜெர்மன் நாஜியின் இனக்கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கருத்து. இது சரிதானா என்று ஆசிரியர் கேட்டு அதற்கான விளக்கங்களை அறிக்கையில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அம்பேத்கர் வரைந்த இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு பதிலாக நாட்டின் மூலாதார சட்டமாக மனு தர்மமே வர வேண்டும் என்றும் சிறிது கூட அறிவு தெளிவின்றி கூறி வருகிறதே RSS, அதன் அரசியல் ஆளுமையான பாஜகவும் அந்த மனு தர்ம சாஸ்திரத்தின் 10ஆம் அத்தியாயம் 44வது ஸ்லோகம் கூறுவது என்ன? RN ரவி அவர்களே படியுங்கள் என்று கூறி, திராவிடம் வேறு பாரதம் வேறு என்று நாங்கள் சொல்லவில்லை, மனுஸ்மிருதி அல்லவா கூறுகிறது. RSS பிரச்சார பிரமுகர் அவர்களே, இதுவும் வெள்ளைக்காரன் நாஜி ஹிட்லருக்கு பிறகா அச்சடிக்கப்பட்ட மனு சுமித்தியா என்று கேட்டிருக்கிறார். திராவிட கால்டுவெல் காலமும் மனு தர்ம சாஸ்திர காலமும் ஒன்றா முந்தையதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனித்து இயங்கும் தன்மை தமிழுக்கு உண்டு, தமிழே ஞாலத்தின் பண்பாடு என்று புரட்சி கவிஞர் கவிதை பாடியது பிரிவினையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். சமஸ்கிருதம் முன்னே இருந்த மூத்த மொழியா, பிராகிதம் என்பது சமஸ்கிருதத்துக்கு முந்தையதா இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பீகார் சமூக நீதியாளர்களுக்கு பெரியார் திராவிட இயக்க பற்றாளர்களுக்கு வரவேற்பு தந்த தமிழ்நாடு என்று மண்டல் கமிஷன் பரப்புரையாளர்களான பீகார் தலைவர்களான BP மண்டல் உட்பட ஜெயபிரகாஷ் நாராயணன், கற்பூரி தாக்கூர், DP யாதவ், ராம்விலாஸ் பஸ்வான், தமிழ்நாட்டின் செல்லப்பிள்ளைகள் போக வந்து செல்லும் பீகார் சமூக நீதியாளர்களுக்கு பெரியார் திராவிட இயக்க பற்றாளர்களுக்கு வரவேற்பு தந்தது தமிழ்நாடு. லாலு பிரசாத்துக்கென ஒரு தனி பேராதரவு, கைநீட்டி அவரது சமூக நீதி கொள்கையை வரவேற்ற தமிழ்நாடும் திராவிடர் இயக்கமும் தானே. இப்படி எத்தனையோ கூறலாம். வெறுப்பு அரசியல் என்பது RSSக்கே உள்ளது. ஹிட்லரின் நாஜி ஸ்வஸ்திக் சின்னம் தானே முதலில் RSSின் சின்னமாக இருந்தது. முசோலினியை சந்தித்த தலைவர் எந்த மதத்தவர், எந்த அமைப்பை சார்ந்தவர்? இப்படி உண்மைகள் உலாவரச் செய்ய வேண்டுமா? பெரியார் மண், அனைவருக்கும் அனைத்தும் தரும் சமூக நீதி மண். இப்படி புழுகு மூட்டைகளை வைத்து அற்ப அரசியல், ஆதாரமில்லா முரண்பாடுகளை முன்வைக்கும் முக்காட்டு அரசியல் முகமூடி தமிழ்நாட்டில் கலன்று விடுவது உறுதி. பொய்யும் ஒப்பனையும் கற்பனையும் ஒருபோதும் நீடிக்காது நிலைக்காது. நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேன்தான் நாவெல்லாம் வான்தான் என் புகழ் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியதை சுட்டிக்காட்டி ஆசிரியர் அறிக்கையை முடித்திருக்கிறார். தோழர்கள் அதனை கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு விடுதலை தலையங்கத்தில் மிக முக்கியமான மற்றொரு செய்தி வந்திருக்கிறது. சமஸ்கிருதம் குறித்து விமர்சித்துள்ள உதயநிதி ராகுல் கொடுத்துள்ள இத்தாலி கண்ணாடியை மாட்டிவிட்டு இந்திய கண்ணாடியை போட்டுக்கொள்ள வேண்டும்
அப்போதுதான் எல்லாருக்கும் சரியாக தெரியும் என்று பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் கூறியுள்ளதை ஒட்டிதான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி கூறியதில் என்ன தவறு என்று கேட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் திருத்தம் தொடர்பாக பிஜேபி அலுவலகமான கமலாலயத்தில் திருத்த பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தான் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் தலைமையில் நடைபெற்ற போது அவர் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். அதற்கு விடுதலை தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியிருப்பது, தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி கூறியதில் என்ன தவறு இருக்கிறது? உண்மையைத்தானே சொன்னார். 146 கோடி மக்கள் உள்ள இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசுவோர் வெறும் 24,800 பேர் தானே. விழுக்காட்டு அளவில் சொல்ல வேண்டுமென்றால் 0.0002 விழுக்காடு தான் இருக்கிறது. சமஸ்கிருதம் செத்த மொழி என்பதற்கு இந்த புள்ளி விவரம் போதாதா? சமஸ்கிருதத்தை சாகடித்தவர்களே இந்த பார்ப்பனர்கள் தானே. சமஸ்கிருதம் தேவ பாஷை என்றும் தமிழ் சூத்ரால் பாஷை நீசமொழி என்றும் எழுதி வைத்தவர்கள் யார்? ஆர்எஸ்எஸின் குருநாதரான KS கோல்வார்க்கர் இந்தியாவின் மொழி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சமஸ்கிருதமே என்று தனது ஞான கங்கையில் குறிப்பிட்டுள்ளாரே. இந்துத்துவம் என்பதை உருவாக்கிய சவார்கர் என்ன சொல்கிறார்? இந்துக்கள் என்போர் தம் அளவில் ஒரு தேசமாகவும் ஜாதியாகவும் மட்டுமின்றி ஒரு பொதுவான சமஸ்கிருத பண்பாட்டுக்கு உரியவர்கள். இந்துவின் தாய்மொழி சமஸ்கிருதமே என்று வரையறுத்திருக்கிறார். 0.0002 விழுக்காடு பேசப்படும் சமஸ்கிருதத்திற்கு ஒன்றிய பிஜேபி அரசு 2014ஆம் ஆண்டிலிருந்து கொட்டி அழும் தொகையானது 2532 கோடி. இதே காலகட்டத்தில் தமிழுக்கு அளிக்கப்பட்ட தொகையோ வெறும் 147.56 கோடி தானே. இந்த நியாயமான கேள்விகளுக்கு பார்ப்பனர் பார்வையில் இத்தாலி கண்ணாடியாம். இந்த உருட்டல் மிட்டலுக்கெல்லாம் அஞ்சுபவர் உதயநிதி அல்ல, உண்மையான திராவிடர் இயக்கத்தில் முளைத்து வந்தவர் அவர். உரிமை பார்க்க வேண்டாம் என்று விடுதலை தலையங்கம் முடித்திருக்கிறது. பல்வேறு செய்திகளை நாம் இப்பொழுது முக்கிய செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது என்ற சரத்துக்கு பதிலாக ஜாதி ஒழிக்கப்படுகிறது என்று திருத்திடுக. ஒன்றிய அரசு அதனை செய்யாவிடின் திராவிடர் கழகத்தின் சார்பில் அறப்போராட்டங்கள் தொடரும் என்று லால்குடியில் நடைபெற்ற ஜாதி ஒழிப்பு மாநாட்டில் ஒருமனதாக 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர் தகுதி தேர்வில் சட்ட திருத்தம் தேவை என்று பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பிரிவில் 1 கிராம் தங்கத்திற்கு வழங்கப்படும் கடன் தொகை ரூபாய் 7,000 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் நாடாளுமன்ற இணைப்பு கட்டடத்தில் நேற்று ரயில்வே துறை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ரயில்வே நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு கேரளாவுக்கு பட்டை நாமம் அடிக்கப்பட்டுள்ளதாக மதுரையின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் விமர்சித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் தாடியா மாவட்டத்தில் பாஜக மற்றும் RSS அமைப்புடன் தொடர்புடைய பலர் வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளுக்கு உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு கடுமையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்செயலான தவறு என்று விவரித்து பெயர்களை நீக்கியிருக்கிறது தேர்தல் ஆணைய நிர்வாகம். ஆப்கானிஸ்தானிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை வெடித்திருக்கிறது. நேற்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது குண்டு வீசியது. இதில் 9 குழந்தைகள், ஒரு பெண் உட்பட 10 பேர் பலியான நிலையில் ஏராளமானோர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் தொலைபேசியில் பேசியதாக தெரிவித்துள்ளார். அப்போது ஜி ஜின்பிங் சீனாவுக்கு வர அழைப்பு விடுத்ததை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனாவுக்கு செல்ல இருப்பதாகவும், தனது அழைப்பை ஏற்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் அடுத்த வருடம் இறுதியில் அமெரிக்கா வர இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் பகுத்தறிவு திரைப்படம், குறும்படம், ஆவணப்படம், ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள், ஆசிரியரின் பேட்டிகள், குழந்தைகளுக்கான காணொளிகள் இவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTTயை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.